பானைக்கு எப்படி ஈஸியாக ஃபினிஷிங்காக தைக்கலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் துணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு பாக்கெழுத்தில் ஃப்ரண்ட் சைடில் மேலே வைங்க. அடிப்பக்கம் கிடையாது, ஃப்ரண்ட்டில் பாக்கெழுத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக 1/4 இன்ச் அளவுக்கு தான், கரெக்டாக 1/4 இன்ச், அதாவது மெதியடை அளவுன்னு சொல்லுவாங்க. மெதியடை அளவு போட்டுக்கோங்க. அந்த கார்னர் கீழ் கட் பார்த்தீங்களா, அந்த கார்னர் ஷேப்புக்கு முன்னாடியே ஊசியை நிறுத்திக்கோங்க. அதாவது இந்த கார்னர் ஷேப்புக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே நிறுத்திக்கோங்க. அந்த துணியை 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி மடித்து கொடுங்க. கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு குட்டு மடித்து கொடுத்தீங்கன்னா அதிக அழகாக வந்துடும். அந்த கார்னர் ஷேப்பில் கரெக்டாக கொண்டு ஊசியை நிறுத்திக்கோங்க. ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் துணியை கழுத்தை திருப்பி கொடுங்க. திரும்பவும் மெதியடவுக்கு தான் தையல் போடணும். அதிகமாக துணி கொடுக்காதீங்க, அளவு மாறும். அதனால் மெதியடவுக்கு தையல் போடுங்க. அந்த கார்னர் ஷேப்புக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் துணியை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தாதான் துணி கரெக்டாக உள்ளே உட்காரும். திரும்பவும் கார்னர் ஷேப்கிட்ட ஊசியை கொண்டு நிறுத்துங்க. நீங்கள் எப்போ தைச்சாலுமே சரி, பாக்கெழுத்தில் கார்னர் ஷேப்பில் ஊசியை கொண்டு நிறுத்தி அதுக்கப்புறம் துணியை திருப்பி கொடுங்க. அப்போ தான் அந்த பாக்கெழுத்து நல்லா அழகாக வரும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும் கழுத்து பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு 2-3 டைம் பாக்கெடுத்து இதை மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு டைம் கார்னர் ஷேப்பு அந்த துணி ஃபோல்டிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் 2-3 டைம் தைக்க உங்களுக்கு அழகாக வந்துடும். அந்த பாக்கெழுத்தில் அந்த கார்னர் பகுதியில் துணியை கட் பண்ணி கொடுங்க. டாக்கா போட்டு கொடுங்க. நூலை கட் பண்ணாமல் கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி கொடுங்க. நூலை கட் பண்ணக்கூடாது, நூலுக்கு கொஞ்சம் கிட்டக்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. மெய் பீஸை திருப்பி கொடுத்துக்குங்க. ஊசி எடை தையல் தான் போடணும், பீஸ் துணியில் தான் போடணும். ஒரிஜினல் பீஸில் கொடுக்கக்கூடாது, சுடிதாரில் கொடுக்கக்கூடாது, பீஸ் துணியில் தான் தையலை போடணும். ஊசி எடை தையல் போட்டுக்கோங்க. ஊசி எடை தையல் போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா கொஞ்சம் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் 1/2 இன்ச்சு இல்லைனா வெளியே தள்ளி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நான் வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க எப்படி தைக்கிறது சொல்லிட்டு. ஊசி எடை தையல் எப்படி போட்டிருக்கேன், எந்த துணியில் போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் இதில் வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், மெயின் பீஸ்லேயும் கொடுக்கல, கழுத்து பீஸில் கரெக்டாக தள்ளியும் போகாமல் கரெக்டாக ஊசி எடை தையல் போடுறேன் பாருங்கள். படிமான தையல் போட்டால் தான் கழுத்து பீஸ் நல்லா அழகாக உட்காரும். உங்களுக்கு அடியில் தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாமே ஊசி எடை தையல் தான் போட்டிருப்பேன். எல்லா இடத்துலையுமே ஊசி எடை தையல் தான் போட்டிருப்பேன். இது பேர் படிமான தையல். இப்போ திருப்பி கொடுங்க. அடிப்பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுக்கோங்க. அதாவது மெய் பீஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ரொம்ப வெளியில் தள்ளாமல் கரெக்டாக அந்த துணியோட எட்ஜிலே தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே சரி கரெக்டாக அந்த கார்னர் ஷேப்பில் நீங்கள் ஊசியை கொண்டு நிறுத்தி தான் நீங்கள் திருப்பணும். நான் எல்லா சமயமே பாருங்கள், எல்லாத்துலேயுமே கழுத்து பீஸ் ஏற்றுனதுலேருந்து படிமான தையல் போட்டது வரைக்குமே நான் ஊசியை கரெக்டாக கொண்டு நிறுத்தி தான் உங்களுக்கு தையல் போட்டு காமிப்பேன். அதே இதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஊசியை கொண்டு நிறுத்தி துணியை தான் நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அது இப்போ பாருங்கள், அந்த 3 விரல் இருக்க பாருங்கள், அந்த 3 விரலில் அடி பீஸை பிடிச்சிக்கணும், அதாவது ஒரிஜினல் பீஸை பிடிச்சிக்கணும். இந்த மேலே ஒரு விரல் காமிச்சிக்கோங்க, அந்த விரல் மேலே கழுத்து பீஸை பிடிச்சிக்கோங்க.
இந்த இடத்துலையுமே பாருங்கள், நல்லா உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் பாகெழுத்தில் என்னென்னா, கரெக்டாக அந்த கார்னர் ஷேப்பில் ஊசி கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாகெழுத்தை தைக்கணும். இல்லைன்னா அந்த பா ஷேப் தெரியாமல் ஒரு இடம் இப்படி வளைவாக தெரியும். அதனால தான் நான் எப்பயுமே தைக்கும்போது கரெக்டாக அந்த கார்னர் ஷேப்பில் கொண்டு வந்து ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் தான் துணியை பிரட்டி கொடுக்குறேன். பாக்கெழுத்து தைக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து 2-3 டைம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாக்கெழுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் நெக்கை விட பா நெக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து நீட்டாக இருக்கும். இதுதான் ஃபைனல் கடைசி தையல். இந்த தையலில் கூட நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக ஊசியை கொண்டு வந்து நிறுத்துவேன். நான் எல்லா தையல்லையுமே கார்னர்கிட்ட ஊசியை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் தான் நான் தையல் போடுவேன். கார்னர் பவர் 2 பக்கம் தான் இருக்கும் பாக்கெழுத்தில். அந்த 2 பக்கமும் நீங்கள் கரெக்டாக ஊசியை கொண்டு வந்து நிறுத்தி திருப்புங்க. நான் எல்லா டைம்லேயும் ஒரே இது தான் சொல்கிறேன். நீங்கள் பாக்கெழுத்து கொண்டு வரும்போது அந்த கார்னர் ஷேப்பில் கரெக்டாக ஊசியை கொண்டு வந்து நிறுத்தி திருப்பி கொடுத்தீங்கன்னா பாக்கெழுத்து நீட்டாக இருக்கும். பாவோட ஷேப் நல்லாயிருக்கும். இந்த பாக்கெழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக பா ஷேப்பும் நல்லா வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.